بسم الله الرحمن الرحيم. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய கொள்கை சகோதரர்களே, மாவட்ட பேச்சாளர்களுக்கான பயிற்சி வகுப்பில் நபித்தோழர்களை பின்பற்றலாமா என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிலே சஹாபாக்களை பின்பற்றுவது தொடர்பான பல்வேறு விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். நம்முடைய சமுதாயத்தில் ஏராளமான மூட நம்பிக்கைகள், தவறான நம்பிக்கைகள் நிறைந்திருக்கிறது. இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடுகளிலும் இந்த நம்பிக்கைகளை மக்களிடத்தில் பார்க்க முடியும். இஸ்லாத்தின் அடிப்படை குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் மதுஹபை ஏராளமான மக்கள் பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு மதுஹபு தப்பு, அதுல ஆபாசம் இருக்குது, அது மார்க்கத்தின் அடிப்படைக்கு எதிரானது, இப்படி எல்லாம் புரிய வச்சோம். அல்லாஹ்வுடைய கிருபையால அநேகமான மக்கள் அதிலிருந்து மீண்டு வந்து விட்டார்கள். அந்த மதுஹபு வேண்டாம் என்று வந்த மக்கள்ல கணிசமான அளவுல சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். மதுஹபு வேண்டாம் என்று வந்தவர்கள் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறார்கள். என்ன காரணத்துக்காக, எந்த வசனங்களை இவர்கள் படித்து அந்த மதுஹபை விட்டு வந்தார்களோ அதே வசனங்கள் இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போதும் இவர்கள் மதுஹபுல தான் இருக்கிறாங்க, பேரு தான் மாத்தம். இமாம் மதுஹபு போய் சஹாபி மதுஹபு வந்திருக்கிறது, அவ்வளவுதான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 7வது அத்தியாயம் 3வது வசனம், இத்தபியூ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்ட இறை செய்தியை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபியூ மின் தூனிஹி அவுலியா, அதை விடுத்து வேற எதையும் பின்பற்றாதீர்கள். இதற்கு மேல் தெளிவா சொல்லணுமா முஸ்லிம்களுக்கு? ஒரு வரியில இஸ்லாத்தின் அடிப்படை என்னங்கிறது அல்லாஹ் விளக்கிட்டான். அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டதை பின்பற்று, அதை விடுத்து வேற எதையும் பின்பற்றாத. எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாது, 2 விஷயமும் இந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிட்டு விட்டான். அல்லாஹ் கொடுத்ததை பின்பற்று, வேறு எதையும் பின்பற்றாத. வஹியைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். இஸ்லாத்துக்கும் எல்லா மதத்துக்கும் உள்ள வேறுபாடே இதுதான். மற்ற மதத்துல மதத்தின் நம்பிக்கைகள், சட்டதிட்டங்கள் எல்லாமே அவங்கவுங்க உருவாக்குறது. அந்த மத தலைவர்கள், புரோகிதர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் மதத்தின் சடங்கு, மதத்தின் சட்டம், அவங்க மதத்தின் சம்பிரதாயம். ஆனா இஸ்லாத்துல அப்படி கிடையாது. எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும், எந்த ஒரு தீர்ப்பாக இருந்தாலும் அது நம்மை படைத்த இறைவனிடமிருந்து தான் வர வேண்டும். மனிதர்களுடைய கற்பனைக்கு, மனிதனுடைய சுய அறிவுக்கு இங்க வேலை இல்லை. அதனாலதான் இந்த மார்க்கம் இன்றைக்கு தலை நிமிர்ந்து இருக்கிறது. இந்த மனிதனுடைய சுய அடிப்படையிலே ஏற்றப்படாத காரணத்தினாலதான் இந்த மார்க்கம் தலை நிமிர்ந்து இருக்கிறது. அசத்தியத்துக்கு எதிராக நெஞ்சை நிமித்திக் கொண்டு அசத்தியத்துக்கு எதிராக சவால் விட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கேயும் ஆளுக்காலு விட்டது அடிக்கலாம், இவன் சொன்னது மார்க்கம், அவன் சொன்னது மார்க்கம், இப்படி ஒரு நிலை இருந்தா நம்ம யாரிடத்திலையும் விவாதம் செய்ய முடியாது, இந்த கொள்கையை பரப்ப இயலாது. ஆனா அல்லாஹ் நம்மை பாதுகாத்து இருக்கிறான். இதே மாதிரி திருமறை குர்ஆன்ல அன்ஆம் அத்தியாயத்துல 153வது வசனம், வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபிஊஹு வலா தத்தபிஉஸ் சுபுல, நபியே நீங்கள் மக்களிடத்துல சொல்லுங்க, இது ஒன்று மட்டும்தான் என்னுடைய நேரான வழி. இறைவன் தரக்கூடிய சட்டங்கள் இருக்கிறதே அது ஒன்று மட்டும்தான், இறை செய்தி மட்டும்தான், வஹி மட்டும்தான் நேரான வழி. அந்த வழியைத்தான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். வலா தத்தபிஉ சுபுல, மற்ற பல வழிகளை நீங்கள் கடைபிடிக்காதீர்கள். ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, அப்படி வேறு வழிக்கு நீங்க போனீங்கன்னா ஷைத்தான் அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து உங்களை திசை திருப்பி கொண்டு சென்று விடுவான். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். ஒரே ஒரு வழிதான். நமக்கு சந்தேகம் வரலாம்,
ஒரே ஒரு வழின்னு சொல்றீங்க, இஸ்லாத்தின் அடிப்படை ரெண்டுன்னு நம்ம சொல்றோமே, குர்ஆன் ஹதீஸ் சொல்லி. குர்ஆன் ஹதீஸ் என்பது வேறு வேற பேரு, ஆனா இரண்டும் ஒரே அடிப்படை தான். குர்ஆனும் அல்லாஹ்விடம் இருந்து வந்தது, ஹதீஸ் அதுவும் அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. வந்த வழிகள் வேற. குர்ஆனை ஜிப்ரீல் கொண்டு வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலே உதிக்க செய்தான். ரெண்டுமே அல்லாஹ்விடம் இருந்து தான் வருகிறது, வந்த வழிகள் வேற. அதனால ரெண்டாக நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஆனா ரெண்டும் ஒன்றுதான். அதைத்தான் கடைபிடிக்க வேண்டும், வேறு எதையும் கடைபிடிக்க கூடாது. தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் சொல்ல போனா நிறைய பேரு சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொல்லிக்கொண்டு நாங்களும் தௌஹீத்வாதிகள் அப்படின்னு சொல்றாங்க. கேள்விப்படுற நம்மளே கூட விளங்காம இந்த சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களை பார்த்து இவங்களும் தௌஹீத்வாதி தானே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம இருக்கிறாங்கல்ல, தர்காவுக்கு போகாம இருக்கிறாங்கல்ல என்று சொல்கிறார்கள். தௌஹீதுனா என்ன? அல்லாஹ்வுக்கு மட்டும் உரிய தகுதியை வேற யாருக்கும் கொடுக்க கூடாது, அதான தௌஹீத். இறைவனுக்கு மட்டும் உரிய தன்மைகளை வேறு யாருக்கும் கொடுக்காம அவனுக்கு மட்டும் இருக்குன்னு நம்பணும், சொல்லணும், அதன்படி செயல்படணும். இதான் ஏகத்துவங்கிறது. சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த தௌஹீத் என்ற வட்டத்தை விட்டு வெளியே தான் இருக்கிறார்கள். ஏன்னா இதுவும் இறைவனுடைய அதிகாரம். மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை இயற்றுவது இறைவன் ஒருவனுக்கு மட்டும் உரிய அதிகாரம், வேறு யாருக்குமே கிடையாது. மனிதர்கள் எதற்கு படைக்கப்பட்டிருக்காங்க? அல்லாஹ் நம்மளை எதுக்குங்க படைச்சான்? அவனை வணங்க வேண்டும்ங்கிற நோக்கத்துக்காண்டிதான் படைச்சான். அதுல மாற்று கருத்து இல்லையே. பயான்களை நம்ம நிறைய சொல்லியிருப்போம். மா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இந்த மனித ஜின் சமுதாயத்தை என்னை வணங்க வேண்டும்ங்கிற நோக்கத்துக்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன். அது எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய வசனம் தான். வணக்கம்னா என்ன? தொழுகை மட்டுமா? அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, அதான் வணக்கம்ங்கிறது. இந்த வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும்தானே செய்யணும், வேற யாருக்கும் செய்யக்கூடாது. அல்லாஹ் சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிருவேன், அல்லாஹ் சொன்ன மாதிரி நான் அமைச்சுக்கிருவேன், சஹாபி சொன்ன மாதிரி அமைச்சுக்கிருவேன், மத்தவங்க சொன்ன மாதிரி அமைச்சுக்கிருவேன் இப்படின்னு சொன்னா இவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க? இந்த இபாதத் என்ற தன்மையை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் கொடுத்து விடுகிறார்கள். தொழுகை மட்டும் வணக்கம் இல்ல, மார்க்க அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் வணக்கம் தான். இஸ்லாம் சொன்ன மாதிரி குடும்பம் நடத்துறோம், இஸ்லாம் சொன்ன மாதிரி நம்முடைய பேச்சு நடவடிக்கைகள் செயல்பாடுகள் எல்லாம் இருக்குது, எல்லாமே வணக்கம் தான். அப்ப இவர் சொன்ன மாதிரி என் குடும்பத்தை நான் அமைச்சுக்கிருவேன், இவர் சொன்ன மாதிரி தொழுகுவேன், அவர் சொன்ன மாதிரி ஜகாத்து கொடுப்பேன், இந்த சஹாபி சொன்ன மாதிரி ஹஜ் செய்வேன்னு சொன்னா இவர் என்ன செய்யறாரு? இபாதத் என்ற தன்மையை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் கொடுக்கிறார். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், குழந்தை கொடுக்கிறது மட்டும் என்னுடைய வேலை இல்ல, அதை எப்படி நான் மட்டும் செய்வேன் நீ நம்புறியோ அதே மாதிரி உனக்கு தேவையான சட்ட திட்டங்களை இயற்றக்கூடிய அதிகாரம் என் ஒருவனுக்குத்தான் இருக்கிறது, வேற யாருக்கும் அது கொடுக்க கூடாது அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆன்ல. 98வது அத்தியாயம் 5வது வசனம். 98:5 ஒமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், தீனை மார்க்கத்தை அல்லாஹ்விற்கு மட்டும் கலப்பற்றதாக்கி உரித்தாக்கி இவர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் ஏவப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை எப்படி வணங்கணுமா? இந்த தீன் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் உரியது. மார்க்கம் தொடர்பாக அல்லாஹ் மட்டும்தான் சட்டம் போடுவான், வேறு யாரு பேச்சையும் கேட்க மாட்டேன். இப்படி நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ் சொல்லி கொடுத்த மாதிரி நீ அல்லாஹ் வணங்கணும். அடுத்தவங்க சொன்ன மாதிரி மனிதர்கள் சொன்ன மாதிரி வணங்கினேன்னா அல்லாஹ் அதை ஏத்துக்கிற மாட்டான். நான் சொன்ன மாதிரி என்ன வணங்குனியா, அதான் அல்லாஹ் எதிர்பார்ப்பது. 39வது அத்தியாயம் 3வது வசனம். 39:3 அதுல அல்லாஹ் சொல்கிறான், அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் உரியது. இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? இது அல்லாஹ்வுடைய அதிகாரம். மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை ஏற்றுவது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் உரிய அதிகாரம். அதுல போய் வேற ஒரு ஆளை வச்சா அப்ப இணை வைப்பு. இறைவனுக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய அந்த அந்தஸ்தை வேறு நபர்களுக்கு நாம் கொடுத்து விட்டோம். அப்ப இதுக்கு பேர் தௌஹீதா?
இந்த அதிகாரத்தை மற்றவர்களுக்கு பங்கு போட்டு கொடுத்தவர்களை பார்த்து எப்படி நாம் தௌஹீத்வாதி என்று சொல்ல முடியும்? கிறிஸ்தவர்கள், அவங்க முஸ்லிம்கள் கிடையாது, இணை வைப்பாளர்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்ற 9வது அத்தியாயம் 31வது வசனம், 9:31, இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ் வல் மஸீஹ் இப்னு மரியம். இந்த கிறிஸ்தவர்கள் அவர்களின் பாதிரிமார்களையும் தலைவர்களையும் அல்லாஹ்வை விடுத்து ரப்புகளாக எடுத்துக் கொண்டார்கள். இன்னும் மரியமுடைய மகன் மசீகையும் ரப்பாக எடுத்துக் கொண்டார்கள். ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ரப்பா எடுத்துக்கிட்டாங்க நமக்கு தெரியும். ஏன்னா அவங்களோட துவா செய்யறாங்க, அவங்களதான் கடவுள் நம்புறாங்க. ஆனா அல்லாஹ் எதையும் சேர்த்து சொல்றான், பாதிரிமார்களையும் ரப்புகளாக எடுத்துக் கொண்டார்கள். எப்படி ஈசா நபியை ரப்பா எடுத்துக்கிட்டானோ அதே மாதிரி கிறிஸ்தவ பாதிரிமார்களையும் ரப்புகளாக எடுத்துக் கொண்டார்கள். அவன் கிறிஸ்தவன் என்னைக்காவது பாதிரிமாரை பார்த்து நீ தான் கடவுள், நீ தான் கடவுளுடைய மகன் சொன்னானா? ஈசா நபியை மட்டும்தான் கடவுள், கடவுளுடைய மகன் சொல்லுவான், பாதிரிமார்களை சொல்ல மாட்டான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், இவன் பாதிரிமார்களையும் ரப்புகளாக எடுத்துக்கொண்டான். என்ன காரணம்? அவன் அந்த பாதிரிமாரை என்ன சொன்னாலும் அதை மார்க்கம் அவன் ஏத்துக்கிட்டான், அதை வேதத்துடைய அந்தஸ்து அவன் கொடுத்துட்டான். நீ என்ன சொல்றிய அதான் மார்க்கம், பைபிள்ல இருக்குதா அதை அவன் பார்க்க மாட்டான். பாதிரிமார் என்ன சொல்றானோ அதை இறைவனுடைய வாக்காக நம்பி அவர்கள் செயல்பட்டார்கள், அவர்கள் ரப்புகளாக எடுத்துக்கொண்டார்கள். அப்ப நம்ம சஹாபாக்களை பின்பற்றினா எந்த நிலை நமக்கு? எந்த சஹாபியை பின்பற்றோமோ அந்த சஹாபியை நம்ம ரப்பா ஆக்கிட்டோம்னு அர்த்தம். உமரை பின்பற்றீங்களா, உமர் நீ ரப்பா எடுத்துக்கிட்ட. அபூபக்கரை பின்பற்றியா, நீ அபூபக்கரை ரப்பா எடுத்துக்கிட்ட. அப்ப இது தௌஹீதுக்கு மாற்றமான ஒரு நம்பிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம இரண்டா தான் பிரிக்கிறோம். அவங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சொன்னது எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிறோமா? அப்படி அவங்களும் சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை, சொல்லை, செயலை இரண்டாக பிரிக்கிறோம். மார்க்க அடிப்படையில் அவர்கள் மக்களிடத்தில் பேசிய விஷயங்கள் ஒரு வகை, உலக ரீதியில சாதாரண மனிதன் என்ற அடிப்படையில் அவர்கள் தெரிவித்த கருத்துகள் இது இரண்டாவது. மார்க்க அடிப்படையில் பேசினாங்களே அது வஹி, அவங்க சுயமா பேசல, அல்லாஹ் சொல்லிக் கொடுத்துதான் பேசி இருக்கிறார்கள். ஆனால் மனிதன் என்ற அடிப்படையில் அவர்களாக சுயமாக கருத்து தெரிவித்தால் அது மார்க்கமாகாது. இப்படி நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை ரெண்டா பிரிக்கிறோம். ஏன்? வஹி வஹி இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வஹி வந்த அடிப்படையிலும் செய்தார்கள், வஹி இல்லாம சாதாரண மனிதன்கள் அடிப்படையில் நிறைய காரியங்களை செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்துல போனாங்க. ஒட்டகத்துல போற சுன்னத்து நம்ம சொல்லுவோமா? யாருமே சொல்ல மாட்டோம். அந்த காலத்துல கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோதுமை ரொட்டி சாப்பிடுறது சுன்னத்து சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல மாட்டோம். இப்படி பல விஷயங்களை நபி அவர்கள் செய்தார்கள். போர்வை போத்துனாங்க, கம்கட் தெரியுற மாதிரி டிரெஸ் உடுத்தினாங்க, அதனால கம்கட் எல்லா பேரும் காட்டு, அதான் சுன்னத்து சொல்ல முடியுமா? ஏன்னா நல்லா விளங்கி வச்சிருக்கோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க அடிப்படையில செய்யல. அந்த காலத்துல இருந்த உணவே ரொட்டி தான், அந்த காலத்துல இருந்த வாகனமே ஒட்டகம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இந்த பொருட்களை பயன்படுத்தல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காபிர்கள் கூட கோதுமை ரொட்டி திண்டா, ஒட்டகத்துல போனா. அப்ப இது மார்க்க அடிப்படையில் உள்ளது இல்ல, மனிதன்கள் அடிப்படையில் செஞ்சது, அதுல ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். ஆனால் தொழுகிறார்கள், அதை நம்ம எடுத்துக்கிறோம், ஏன்னா அது வஹி அடிப்படையில் உள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடிப்படையை நமக்கு விளக்குறாங்க. முஸ்லிம் சஹீஹ் முஸ்லிம்ல 4358வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4358. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றாங்க. அங்க சஹாபாக்கள் ஆண் பேரிச்சம்பழத்தையும் பெண் பேரிச்சம்பழத்தையும் ரெண்டையும் சேர்த்து இனச்சேர்க்கை செய்யறாங்க, கட்டி போடுறாங்க, ரெண்டையும் சேர்த்து விடுறாங்க. இத நபி அவர்கள் பார்த்துட்டு, மக்காவில் இந்த நடைமுறை இல்லையே, இந்த ஆண் மரத்தையும் பெண் மரத்தையும் சேர்த்து விடுறது, இதுல ஒரு நன்மை இருப்பதாக எனக்கு தெரியல என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் சஹாபாக்கள் என்ன நினைக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களே, இது ஒரு நல்லதா தெரியலன்னு சொல்லி எதுக்கு நம்ம செய்யணும், அவுத்து விடு. சேர்த்து விட்ட மரத்தை பிரிச்சு விட்டுட்டாங்க.
அந்த விளைச்சல் கம்மியாயிருச்சு. என்னைக்கு வந்த விளைச்சலை விட இந்த 2 மரத்தையும் பிரிச்சோனையுமே விளைச்சலையே காணா, குறைஞ்சு போச்சு. நபி அவர்களை ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க சஹாபாட்ட, மாலி நகலிக்கும், உங்க மரங்களுக்கு என்னப்பா ஆச்சு? எப்பயும் நல்லா நிறைய பேரிச்சம்பழத்தை எடுப்பீங்க, என்ன இந்த தடவை மட்டும் பேரிச்சம்பழத்தையே காணா, குறைஞ்சு போச்சு? சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க தான் இது நல்லதா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க, நீங்க சொன்னதுக்கு பின்னாடி நாங்க எப்படி அதை செய்ய முடியும், அதனால அதை நாங்க விட்டுட்டோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த இஸ்லாத்தின் அடிப்படையை சஹாபாக்களுக்கு புரிய வைக்கிறார்கள். இதா அமர்த்துக்கும் மின் அம்ரி தீனிக்கும் ஃபஹுது மின்ஹு மஸ்ததாஅத்தும், உங்களுடைய மார்க்கம் தொடர்பாக உங்களுக்கு நான் ஏதாவது சொன்னால் அதை நீங்கள் இயன்ற அளவு செயல்படுத்துங்கள். மார்க்கம் தொடர்பாக நான் பேசினால், இதா அமர்த்துக்கும் மின் அம்ரி துன்யாக்கும், உங்களுடைய உலக விஷயம் தொடர்பாக உங்களிடத்துல நான் பேசுறேன், ஃபன்தும் அலமு பி உமூரி துன்யாக்கும், அப்ப கண்டிப்பா ஏத்துக்கணும் அவசியம் இல்ல. உலக விஷயத்துல ஒரு கருத்து தெரிவிக்கிறேன், கண்டிப்பா அதை எடுத்துக்கணுமா? அந்த விஷயங்களை நீங்கள் தான் நன்கு அறிந்தவர்கள், எது சரியா அதை நீங்க செஞ்சுக்கோங்க, ஏத்துக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அழகா அடிப்படையை புரிய வைக்கிறாங்க. இன்னும் சில அறிவிப்புகள்ல வருது, நானும் மனுஷன் தான், இந்த மரத்தை சேர்த்து விட வேண்டாம்னு சொன்ன எந்த அடிப்படையில? மனிதன்கிற அடிப்படையில சொன்னேன். மனிதன்கிற அடிப்படையில நான் சொல்லக்கூடிய விஷயங்களா இருந்தா அதுல நான் தவறும் செய்ய வாய்ப்பு இருக்கிறது, சரியாவும் வர வாய்ப்பு இருக்குது. நான் உங்களை போன்ற மனிதன், நீங்க தப்பு செய்றீங்க, அது மாதிரி நான் தப்பு செய்ய மாட்டானா? ஆனா வஹீல எனக்கு தப்பு வராது, ஏன்னா அல்லாஹ்விடமிருந்து வருகிறது, அல்லாஹ் தப்பு செய்ய மாட்டான். மனிதன்கிற அடிப்படையில் என்னிடமிருந்து வந்தால் அது தவறு வரும், ஏன்னா அது அல்லாஹ்விடமிருந்து வரல. அப்ப நபி அவர்கள் எப்படி பிரிக்கிறாங்க? அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹி செய்தி அல்லாஹ்விடமிருந்து வராமல் அவர்களாக சொன்னது. ரசூலுடைய வாழ்க்கை இப்படி ரெண்டுன்னு சொன்னா சஹாபாக்கள் எங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி முடிஞ்சிருச்சுல, அல்லாஹ் பூர்ணமாக்கிட்டான்ல. சஹாபாக்களை பின்பற்றலாம்னு சொன்னா எந்த சஹாபிக்கு வஹி வந்துச்சு? வஹி வந்தாதான் பின்பற்ற முடியும். அபூபக்கர் அலி அவர்களை, உமர் அவங்கள, மற்ற சஹாபாக்கள் பின்பற்றதா இருந்தா அவங்களுக்கு வஹி வந்துச்சா? வஹி வரலையா, அப்புறம் எதுக்கு பின்பற்ற? இந்த ஒரு கேள்வி போதும். இந்த நம்பிக்கை தவறு என்பதை நம்ம என்ன செய்யலாம்? மக்களுக்கு தெளிவா புரிய வைக்கலாம். சஹாபாக்களுடைய கருத்துக்கள் மார்க்கம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன கருத்துக்களே மார்க்கம், சுயமா சொன்ன கருத்துக்களே மார்க்கம் இல்லை என்றால் வஹி வராத சஹாபாக்கள் சொன்ன கருத்து எப்படி மார்க்கமாகும்? அவங்க அல்லாஹ்வின் தூதரா? வஹி வந்தது அவர்களுக்கு, தப்பே செய்ய மாட்டாங்களா? நிறைய செய்திகளை இமாம் புகாரி அவர்கள் மற்ற முஸ்லிம் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாமே சஹாபாக்கள் செய்த தவறுகள் ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம சஹாபாக்களை இழிவுபடுத்தணுங்கிறதுக்காண்டி நம்ம சொல்லலங்க. சஹாபாக்களை மதிக்கிறோம், கண்ணியப்படுத்துறோம், அதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னாங்க, என்னுடைய நபித்தோழர் ஒரு கையளவு தர்மம் செஞ்சா, நீங்க உஹது மலை அளவுக்கு தர்மம் செஞ்சாலும் அவர் செய்த அந்த ஒரு கையளவு தர்மத்துடைய நன்மை நீங்க அடைய முடியாது, அந்த அளவுக்கு அது உயர்ந்ததுன்னு சொன்னாங்க. நம்முடைய சஹாபாக்களை திட்டாதீங்க, பல சிறப்புகள் இருக்க, மறுக்கல. சிறப்பு என்பதற்காக அல்லாஹ்வுக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய தகுதியை தர முடியாது. பெற்றவங்களை மதிக்கணும்னு சொன்னாங்க, முன்னோர்களை பின்பற்றாதீங்க நம்ம மக்களுக்கு பிரச்சாரம் செஞ்சோம். அசத்தியவாதிகள் என்ன சொன்னாங்க? பெற்றோர்களை இவர்கள் அவமதிக்கிறார்கள் சொன்னாங்க. அப்போ இன்னைக்கு சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொன்னாங்க? மதிக்கிறதுங்கிறது வேற, பின்பற்றதுங்கிறது வேற. பெற்றவங்களை மதிப்போம், ஆனா பின்பற்றுதல் என்று வரும்போது அந்த தகுதி வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. இமாம்களை பின்பற்ற கூடாதுன்னு சொன்னோம். அசத்தியவாதிகள் என்ன வாதத்தை வச்சாங்க? இவர்கள் இமாம்களை அவமதிக்கிறார்கள் சொன்னாங்க. அதுக்கு நம்ம சொன்ன பதில் என்ன? சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களே, அந்த ஜாத் இயக்கத்தினர்களே அன்னைக்கு சொன்ன பதில், இமாம்கள் கண்ணியமானவங்க, மதிப்புக்குரியவங்க, ஆனா அவங்களை பின்பற்ற இயலாது, அது வேற இது வேற, ரெண்டையும் சேர்க்காத, அப்படித்தானே சொன்னாங்க. இன்னைக்கு சஹாபாக்களை பின்பற்ற கூடாது, குர்ஆனை மட்டும்தான் மார்க்கம்னு சொல்றோம். இன்றைக்கு அவர்கள் நம்மை பார்த்து சொல்கிறார்கள், இவர்கள் சஹாபாக்களை ஏசுகிறார்கள், திட்டுகிறார்கள். எந்த சஹாபியை நம்ம திட்டுறோம்? இருக்கிற செய்தியை சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கிறோம். சஹாபாக்களுடைய மார்க்க தீர்ப்புகளையும் தவறுகள் ஏற்பட்டிருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம்
அப்படியே முழுக்க முழுக்க தவறே இல்லாத வாழ்க்கை, ஆதாரத்துக்குரிய வாழ்க்கை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நமக்கு சொல்லி தரல. ஆதாரபூர்வமான செய்தி சொல்லக்கூடிய தகவல் என்ன? சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இருந்த வாழ்க்கை ஒரு முன்மாதிரிக்குரிய வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இறந்த பிறகு சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அது மார்க்க அங்கீகாரத்தை பெறாது. புகாரியில் 4740வது செய்தி. மறுமையில் நடக்கின்ற சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி விவரிக்கிறாங்க. மறுமை நாளில் ஒரு பெரிய நீர் தடாகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் இருப்பார்கள். அந்த நீரை பருகினால் தாகமே ஏற்படாதாம், அப்படிப்பட்ட அற்புதமான நீர். அங்க ரசூல் ஸல்லல்லாஹு தோழர்கள் சில பேர் வருவாங்க நீரை குடிக்கிறதுக்காண்டி. அவங்கள நீரை குடிக்க விடாம தடுக்கப்படுவார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ்வை கூப்பிடுவாங்க, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, இறைவா என்னுடைய தோழர்கள் தண்ணீரை பருக விடாமல் தடுக்கப்படுகிறார்கள். ஏன் அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள்? என்னுடைய சஹாபாக்கள், என்னுடைய தோழர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. அப்ப நபியர்களுக்கு சொல்லப்படும், இன்னகலா தத்ரீமா ஹதசு பாதக், நபியே உங்களுக்கு பின்னாடி இவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க உங்களுக்கு தெரியுமா? நீங்க இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருந்தாங்க, உங்களுக்கு பிறகு இவர்கள் என்னென்னலாம் செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? இன்ன ஹாஉலாஇ லம் யஸாலு முர்தத்தீன அலா அகாபிஹிம் முந்து ஃபாரக்தஹும், நீங்க எப்ப இவங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சீங்களோ அப்ப இருந்தே இவர்கள் வந்த வழியிலே தடமுறந்து சென்று கொண்டிருந்தார்கள். அதனால இவங்களுக்காக நீங்க பரிந்து பேசாதீங்க, இவங்களை விட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அதோட விலகிடுவாங்க. நான் இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருந்துகிட்டு நான் போனதுக்கு பின்னாடி நீங்க புதிதாக உருவாக்கினீர்களா, உங்களுக்காக நான் பரிந்து பேச மாட்டேன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி விலகிடுவாங்க. இந்த செய்தி என்ன சொல்லுகிறது? எல்லா சஹாபாக்களையும் நம்ம சொல்லல, நபித்தோழர்களில் இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். மறுமையில் கன்ஃபார்மா நடக்கும். இது என்னமோ கற்பனை இல்ல, கட்டுக்கதை இல்ல. கண்டிப்பாக இப்படி சில சஹாபாக்கள் வருவார்கள். அது நமக்கு கசப்பா இருந்தாலும் அதான் உண்மை. இப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான் இருக்கிறது தானப்பா சொல்றோம், உண்மையே சொல்றோம். கசப்பா இருந்தாலும் நம்பித்தான் ஆகணும். அப்ப நம்ம இந்த மாதிரி சஹாபாக்கள் எப்படி நம்ம பின்பற்ற முடியும்? புகாரியில 1563வது செய்தி. ஒரு முறை உஸ்மான் அலி அவர்களும் அலி அலி அவங்களும் ஒன்னு அமர்ந்திருக்கிறாங்க. உஸ்மானும் அலி அலி அவங்களும். அந்த நேரத்தில் உஸ்மான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயத்தை மறுக்கிறாங்க. ஹஜ்ஜ தமத்துன்னு ஒரு முறை இருக்குது. முதல் இஹ்ராம், உம்ராவுக்காக இஹ்ராம் அணிந்து உம்ராவை நிறைவேற்றி விட்டு இஹ்ராம்ல இருந்து விடுபட்டுருவாங்க. அனுமதிக்கப்பட்ட காரியங்களை செஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கு பின்னாடி ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டுவாங்க. இது ஹஜ்ஜே தமத்தோ அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முறை கூடாது என்று உஸ்மான் அவங்க என்ன செய்யறாங்க, மறுக்கிறாங்க. உடனே அலி ரலியல்லாஹு அவங்க அந்த ஸ்பாட்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? லப்பைக பி உம்ரத்தின் வ ஹஜ்ஜத்தின், இப்பவே நான் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் சேர்த்து நான் நியத்து வைக்கிறேன். மா குன்துலி அதா சுன்னத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி கௌலி அஹதின், யாருடைய சொல்லுக்காகவும் நபிகளாருடைய வழியை நான் விட மாட்டேன். உஸ்மான் யாரு? ஆட்சி தலைவர். மார்க்கத்தில் உள்ளத மறுக்கிறாரு. சஹாபி சொல்லிட்டாரு, தலையாட்டல. நீ என்ன சொல்றது? நபிகள் நாயகம் காட்டி கொடுத்திருக்கிறாங்க, எப்படி நீ அதை மறுக்கலாம்? இப்பவே அதை செய்யறேன்னு கண்ணுக்கு முன்னாடி செஞ்சு காட்டுறாரு. இப்படி சஹாபாக்கள்ல ஒரு ஆளு இன்னொரு ஆளை பின்பற்றல, ஆட்சி தலைவரை பின்பற்றல. அப்துல்லா பின் உமர் அவங்ககிட்ட ஒரு ஆளு கேட்கிறார், உங்களுடைய தந்தை உமர் அலி அவர்கள் தமத்துவ முறையில ஹஜ் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களே, இதை பத்தி நீங்க என்ன செய்றீங்க, என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. அப்துல்லா பின் உமர் அவர்கள் அதற்கு அழகான பதிலை சொன்னார்கள். அராய்த்த இன்கான அபி நஹா அன்ஹா, என்னுடைய தந்தை கூடாது என்று சொல்கிறார். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்திருக்கிறார்கள். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையை செயல்படுத்துவேனா, என்னுடைய தந்தை சொன்னதை நான் கேட்கிறதா? கேள்வி கேட்டவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சொன்னதை தான் செய்யணும், அதைத்தான் நான் செய்வேன். என் வாப்பாவே சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு நபி தான் சுன்னத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வழிமுறை. இந்த செய்தி திருமிதியில 753வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 753 சஹாபாக்களுக்கு மறதி வந்திருக்கிறது.
சின்ன விஷயத்துல மட்டும் இல்லங்க, பெண்ணம்பெரிய விஷயத்திலையும் மறதி வந்திருக்கிறது. நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட விஷயம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துல உமர் ரலியல்லாஹு அவர்கள் உட்பட பல சஹாபாக்கள் என்ன நம்புறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகல, நபி அவர்கள் மௌத்தா போக மாட்டாங்க, யாராவது மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னீங்க கழுத்தை சீவிடுவேன். உமர் வாளை தூக்கிட்டு கிளம்பிட்டாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க வர்றாங்க, உமரே உட்காரு, ஆர்டர் போடுறாங்க. குர்ஆனுடைய ஒரு வசனத்தை படிக்கிறார்கள். உமா முஹம்மதும் இல்லா ரசூல், இந்த முகம்மது தூதரை தவிர வேறு இல்லை. கத ஹலத் மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்னாடி நிறைய தூதர்கள் போய்விட்டார்கள். அஃபைன் மாத்தாவு குத்தில, அவர் இறந்து விட்டால், கொல்லப்பட்டு விட்டால், இன் கலபுத்தும் அலா அகாரிக்கும், வந்த வழியில போயிருவீங்களா? இத அபூபக்கர் படிச்சு காட்டி சொல்றாரு, அல்லாஹ் சொல்றானே அவர் மௌத்தா போயிட்டா, கொல்லப்பட்டுட்டா, இவர் என்ன மௌத்தா போக மாட்டார்னு என்ன நம்புற? இவர் கொல்லப்பட மாட்டார்னு என்ன நம்புற? இன்னக்க மையத்துன் இன்னஹு மையத்துன், நபியே நீனும் மையத்து, எல்லா பேரும் மையத்து. அல்லாஹ்வுடைய வசனத்தை படிக்கிற இந்த சம்பவம் புகாரியில 1242வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல நமக்கு தேவையான பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இந்த வசனத்தை படிக்கிற வரைக்கும் சஹாபாக்கள் யாருக்குமே ஞாபகம் வரல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போவாங்கன்னு சொல்லி. ஹதீஸ்ல தெளிவா வருது, அபூபக்கர் இந்த வசனத்தை ஓதி காட்டும் வரைக்கும் இப்படி ஒரு வசனம் குர்ஆனில் இருக்கிறதா என்ற ஞாபகம் யாருக்குமே இல்லை, உமர் ரலியல்லாஹு அவர்கள் உட்பட. அபூபக்கர் ஓதி காட்டினதுக்கு பின்னாடிதான் இப்பதான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குனாங்கிற மாதிரி மக்கள் அந்த வசனத்தை எல்லாம் படிக்க தொடங்கினார்கள் என்று புகாரில இருக்குது. இது என்ன விளங்குகிறது? ஒரு அடிப்படையான விஷயத்தை கூட திருமறை குர்ஆனில் உள்ள ஒரு வசனம் சொல்லக்கூடிய கருத்தை பல சஹாபாக்கள் மறந்திருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் மறக்க மாட்டாங்களா? மறந்திருக்கிறார்களே. புகாரியில் 2062வது செய்தி. அதுல அபு மூசா ரலியல்லாஹு அவர்கள், அபு மூசா சஹாபி, இவங்க உமர் ரலியல்லாஹு அவங்களை சந்திக்கிறதுக்காண்டி போறாங்க. போய் 3 தடவை சலாம் சொல்றாங்க, பதில் ஒண்ணும் வரல. உமர் வேற ஒரு வேலையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், திரும்பிடுறாரு. அப்புறம் உமர் வேலையை முடிச்சிட்டு அபு மூசாவுடைய சத்தம் கேட்டுச்சு, ஆளை காண என்னன்னு போய் கூட்டு வாங்குறாங்க. கூட்டிட்டு வந்தா உமர் ரலியல்லாஹு அவங்க கேக்குறாங்க, என்ன அபு மூசா கொஞ்சம் வெயிட் பண்ண கூடாதா? நான் தான் ஒரு வேலையில இருந்தேன், அதுக்குள்ள கிளம்பிட்டேன். அப்ப அபு மூசா அவங்க சொல்றாங்க, இல்ல, ஒரு வீட்டுக்கு போனா நாங்க 3 தடவை அனுமதி கேட்கணும் சலாம் சொல்லி, பதில் வரலையா நாங்க திரும்பிடணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. 3 தடவை சலாம் சொன்னேன், எந்த ரிப்ளையும் வரல, திரும்பி வந்துட்டேன். உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, நீ நான் விட்டடிக்கிறியா, இதுக்கு ஒழுங்கான ஆதாரத்தை நீ கொண்டு வரணும் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்லிட்டாங்களா. அபு மூசா தேடி பிடிச்சு அபு சயீத் அவங்க என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு வர்றாங்க. அபு சயீத் சொல்றாரு, ஆமா அபு மூசா சொன்னது சரிதான், இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தான் இருக்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹஃபிய ஹாதா அலைய மின் அம்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டளை, இந்த போதனை எனக்கு மறந்து விட்டது. அல்ஹானி அஸ்ஸஃபு பில் அஸ்வாக், பஜார்ல கடைத்தெருக்கல்ல வியாபாரம் செய்வது இந்த போதனையை அறிய விடாமல் என்னை தடுத்து விட்டது. அதிகமா வியாபாரத்துக்கு போயிட்டோம், இந்த போதனை நமக்கு கிடைக்கல, தவறி போயிருச்சு. யாரு சொல்றா? உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி மார்க்கத்தை அறிந்து கொண்டவர்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். முறை வைத்துக் கொண்டு மார்க்கத்தை படிச்சாங்க. 2 பேர் ஒப்பந்தம் பேசிக்கிடுவாங்களாம், உமர் ரலியல்லாஹு அவங்களும் இன்னொரு ஆளும். இன்னைக்கு நீ வேலைக்கு போ, நான் ரசூலுல்லாஹ்வோட இருக்கிறேன், நாளைக்கு நான் வேலைக்கு போறேன், நீ ரசூலுல்லாஹ்வோட இரு. இப்படி ஒரு நாள் நான் மார்க்கத்தை படிப்பேன், நீ வேலைக்கு போ, நான் தெரிஞ்ச விஷயத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், நீ தெரிஞ்ச விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடு. இப்படி மார்க்கத்தை படிச்ச உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த விஷயம் தவறி போய்விட்டது என்றால், நபிகளாரோடே இருந்த இந்த சஹாபிக்கு தவறி போட்டு சொன்னா, அப்ப மற்ற சஹாபாக்களுக்கு எம்மாத்திரம் கேரண்டி தர முடியுமா? அதே மாதிரி புகாரில் 4518வது செய்தி. இம்ரான் பின் ஹுசைன் அந்த சஹாபி சொல்றாங்க, முத்ரா அப்படின்னு ஒரு திருமணம் இருந்துச்சுங்க. ஆரம்ப நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருந்தாங்க. வாடகை திருமணம், ஒரு போருக்கு போவாங்க, ரொம்ப நாள் ஆகும், மனைவிமார்கள் தேவைப்படும், கொஞ்ச காலத்துக்கு என்ன செய்வாங்க, ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு அதோட ஒப்பந்தத்தை முடிச்சுட்டு போயிருவாங்க. வாடகை திருமணங்கிறது
பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை பண்ணிட்டாங்க. ஆனா இந்த தடை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சாங்க, பின்னாடி தடை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி யாருக்கு தெரியல? இம்ரான் பின் ஹுசைன் அவங்களுக்கு தெரியல. அவங்க சொல்றாங்க, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இந்த முத்தாவை நாங்க செய்து கொண்டிருந்தோம், இதை தடுத்து குர்ஆனுடைய வசனம் இறங்கவில்லை, இன்றைக்கு யாராரோ இதை செய்யக்கூடாதுங்கிறாங்க, இதை நாங்க விட முடியாது, இந்த வாடகை திருமணத்தை செய்து கொண்டே இருப்போம் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தடுத்துட்டாங்கிற செய்தி இம்ரான் பின் ஹுசைன் அவங்களுக்கு தெரியல. இந்த சஹாபியை பின்பற்றி இன்னைக்கு வாடகை திருமணம் செஞ்சுக்கலாம் சொல்லலாமா? இத சொல்லாமலே அங்கங்க பண்ணிட்டு திரிகிறான். இப்படி மார்க்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டா என்ன ஆகுறது? அவ்வளவுதான். அதே மாதிரி பாருங்க, புகாரியில 1175 லுஹா தொழுகை நமக்கு தெரிஞ்சிருக்கு. லுஹா என்ற ஒரு தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்காங்கன்னு. இந்த தொழுகை இல்லைன்னு சொல்லி இப்னு உமர் அவங்க சொல்றாங்க. இப்னு உமர்ட்ட கேட்கப்படுது, நீங்க லுஹா தொழுவீங்களா? தொழ மாட்டேன். அபூபக்கர் தொழுவாரா? தொழ மாட்டாரு. உமர் தொழுவாரா? தொழ மாட்டாரு. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுதிருக்காங்களா? ரசூலுல்லாஹ்வும் தொழுகல. இப்னு உமர் அவங்க சொல்றாங்க. ஆனா ஆதாரப்பூர்வமான செய்தி இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுகையை தொழுதிருக்கிறாங்க, பல ரக்காயத்துகள்ல தொழுதிருக்கிறாங்கன்னு செய்தி இருக்குது. இப்னு உமர் அவர்களை பின்பற்றி லுஹா தொழுகை இல்ல என்று நம்ம சொல்லலாமா? அப்ப இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். இதெல்லாம் நம்ம சொன்னா ஆர்கியூமெண்ட் அங்கிருந்து வரும். சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதுங்கிறது சரிதான். நாங்க சஹாபாக்களை பின்பற்றல. அவங்க ஒரு குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்லுவாங்க, அவங்க ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, அந்த விளக்கத்தை ஏத்துக்கணும்னு சொல்றோம். ஆதாரம் இல்லாம ஒரு சட்டம் சொன்னாங்கன்னா ஏத்துக்கிற மாட்டோம். ஒரு குர்ஆன் வசனத்தை சுட்டி காட்டி, ஒரு நபிகளாருடைய பொன்மொழியை சுட்டி காட்டி விளக்கம் கொடுத்தா அதை ஏத்துக்கோங்கன்னு சொல்றோம். ஏன்னா நம்ம கூட அவங்க விளக்கம் தெரிஞ்சவங்க. இது தப்பா அப்படின்னு கேட்பாங்க. இதுவும் தவறுதான் இஸ்லாத்தின் அடிப்படையில, குர்ஆன் அடிப்படையில பார்த்தோம்னா. ஏன்னா குர்ஆன் நமக்கு என்ன சொல்கிறது? திருமறை குர்ஆனுடைய விளக்கங்கள் ரெண்டு வகை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வன்சல்னா இலைக்க திக்ர லிதுபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம். நபியே, உமக்கு இந்த வேதத்தை அருளி இருக்கிறோம், உபதேசத்தை அருளி இருக்கிறோம், இதை அந்த மக்களுக்கு நீ விளக்க வேண்டும் என்பதற்காக, மக்களுக்கு நீ விளக்கி கொடுக்கணும், அதற்காகத்தான் இந்த வேதத்தை அருளி இருக்கிறோம். வெறுமனே குர்ஆன் மட்டும் போதும் வைங்களேன், அல்லாஹ் ரசூல் அனுப்ப வேண்டியதில்லை. அந்த குர்ஆனுக்கு விளக்கமும் வேண்டும். அந்த விளக்கம் வஹி அடிப்படையிலும் வருங்கிறதுனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை தேர்வு செய்து அவங்க கையில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். உனக்கு எதுக்கு இந்த வேதத்தை கொடுத்தோ, இதை நீ மக்களுக்கு விளக்க வேண்டும். அப்ப விளக்குறது யாருடைய கடமை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமை. இது ஒரு வகையான விளக்கம் குர்ஆனுக்கு. வலஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்களும் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப குர்ஆனுடைய விளக்கங்கள் ரெண்டு. ஒன்று, நாம சிந்தித்து பார்த்து குர்ஆனுக்கு விளக்கம் கூறலாம், அது முடியும். சில வசனங்களுக்கு நாம சிந்தித்து விளக்கம் சொல்ல முடியாது, அது வஹி அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் விளக்கம் கொடுக்க முடியும். 16:44 இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நாம சிந்தித்து விளக்கம் கொடுக்க முடியும். அப்படியும் சில வசனங்கள் இருக்கிறது. சில வசனங்களுக்கு நம்முடைய விளக்கங்கள் கொடுக்க முடியாது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கொடுக்க முடியும். இப்படி இரண்டு வகையான விளக்கங்கள் இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுது. அல்லாஹ் இன்னொரு வசனத்திலையும் சொல்றான், கியாமா அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன அலைனா ஜமஅஹு வ குர்ஆனா, நபியே நீங்க அவசரப்பட்டு இந்த குர்ஆனை ஓதாதீங்க. ஜிப்ரீல் வரும்போது அந்த குர்ஆனை உங்களுடைய உள்ளத்தில் பாதுகாப்பது நம்முடைய கடமை அல்லாஹ் சொல்லிட்டு, சும்மா இன்ன அலைனா பயானா, அந்த குர்ஆனை விளக்குவதும் நம்மீது கடமை. அப்ப குர்ஆனுடைய விளக்கங்கள்ல அல்லாஹ் விளக்கிய விளக்கங்களும் இருக்கிறது, நாம விளங்கக்கூடிய விளக்கங்களும் இருக்கிறது. நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் தான் சஹாபாக்களுடைய சொல்ல போய் பார்க்கறோம்ங்கறாங்களே, அவங்க என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கத்துடைய இடத்துல சஹாபியுடைய விளக்கத்தை கொண்டு போய் வைக்கிறாங்க. தொழுகை இருக்குது, தொழுவுங்கன்னு இருக்குது. எப்படி தொழுவுங்கிறது நம்மள ஆராய்ச்சி விளக்கம் சொல்ல முடியுமாங்க? நிறைய வசனங்களுக்கு நாம விளக்கம் கொடுக்கலாம். எப்படி தொழ வேண்டும் என்பதை நாம சுயமாக விளக்கம் கொடுக்க முடியுமா? அதை யார்தான் விளக்குவா?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் விளக்குவாங்க. வேற யாரும் விளக்க முடியாது, விளக்க கூடாது. ஜக்காத் கொடுங்கன்னு இருக்குது, எப்படி கொடுக்கணும் அத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் விளக்குவாங்க. 4 மாதம் புனித மாதம்னு குர்ஆன்ல இருக்குது. அந்த மாதங்கள் என்னென்ன அதை நாம சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையில தான் போகணும். இப்படி நிறைய இருக்கிறது. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், இந்த சஹாபாவுடைய விளக்கத்தை தான் ஏத்துக்கிறோங்கிறாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ஜக்காத் கொடுங்கன்னு இருக்குதா, இந்த ஜக்காத் ஒரு வருடம் பொருள் நம்மகிட்ட இருந்தாதான் ஜக்காத்து கடமையாகும். ஒரு பொருள் நம்மிடத்தில் வந்து ஒரு வருடம் கழிந்தால்தான் ஜக்காத்து கடமை. இதுக்கு ஆதாரம் எங்கப்பா? குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, இப்னு உமர் சொல்லியிருக்காரு, அந்த சஹாபி சொல்லியிருக்காரு அப்படிம்பாங்க. இது நாம சுயமாக சொல்லக்கூடிய விளக்கமா, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விளக்கமா? அப்ப இவங்க இதை கொண்டு வர்றது எதுக்குன்னு சொன்னா, அப்படி உழப்புறதுக்கு, நழுவுறதுக்கு. ஆனால் இது தவறு, பெரிய பிழை. சஹாபாக்களுடைய விளக்கம் என்று போய் நபிகளாருடைய இடத்துல இவங்க கொண்டு போய் வைக்கிறாங்க, அதுவும் மார்க்கத்துல கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புகாரியில 347 347வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சம்பவம் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபு மூசா அவர்களும் அப்துல்லா பின் மசூத் 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 347 புகாரியில அப்துல்லா பின் மசூத், அபு மூசா 2 சஹாபியும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அபு மூசா கேள்வியை கேட்கிறார், நம்ம குளிப்பு கடமையாயிருச்சு, நமக்கு தண்ணியே இல்ல, என்ன செய்யணும்? அப்துல்லா பின் மசூத் சொல்றாரு, தொழுகவே கூடாது. 1 மாசம் உனக்கு தண்ணியே கிடைக்கல, 1 மாசம் உனக்கு தொழுகை இல்ல போ. அப்துல்லா பின் மசூத் அவங்க சொல்றாங்க. உடனே அபு மூசா என்ன செய்யறாரு, அவர் கிச்சிக்கனான ஆளு, முதல் பத்துவாவை கேட்டுட்டு அப்புறம் என்ன செய்யறாரு, குர்ஆன் வசனத்தை ஹதீஸா எடுத்து போடுறாரு. அப்படி சொல்றீங்களா? அப்ப குர்ஆன் ஒரு வசனம் இருக்குதே, ஃபைல்லம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபன், நீங்கள் தண்ணீர் உங்களுக்கு கிடைக்காவிட்டால் சுத்தமான மண்ணில் தயமம் செஞ்சு கொண்டு இருக்குதே குர்ஆன்ல, இந்த வசனத்தை என்ன செய்ய போறீங்க? அபு மூசா கேட்கிறார். அப்துல்லா பின் மசூத் சொல்றாரு, இந்த வசனத்தை அடிப்படையாக வச்சு நம்ம தயமம் செஞ்சுக்கலாம்னு சொன்னா குளிர் வரும்போதெல்லாம் ஆளுக்கால் தயமம் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம தயமம் சட்டத்தை அனுமதி கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. குர்ஆன் வசனத்தை எடுத்து காட்டிய பிறகும் கூட அபு மூசா, சரி குர்ஆன் வசனத்தை தான் இப்படி சொல்லிட்டீங்க, அம்மார் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு தகவலை சொன்னார், அது உங்களுக்கு தெரியுமா? அது என்ன தகவல்? உமர் ரலியல்லாஹு அம்மாரும் இருந்தாங்க, அம்மாருக்கு குளிப்பு கடமையாயிருச்சு, தண்ணி கிடைக்கல, உமர் ரலியல்லாஹு தொழுகவே இல்லை தண்ணி கிடைக்காதனால. ஆனா அம்மார் என்ன செஞ்சாரு, தயமம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு மண்ணில் அவர் என்ன செய்யறாரு, புரள ஆரம்பிச்சுட்டார். ஏன்னா குர்ஆன்ல தயமம் பண்ணு தான் இருக்குது, அந்த தயமம் எப்படி பண்ணணும் அது நபிகளாருடைய போதனையில தான் இருக்குது. இவர் என்ன பண்ணிட்டாரு, தயமம் செய்ய, அல்லாஹ் குர்ஆன்ல தயமம் செய்ய சொல்லிட்டான்னு சொல்லிட்டு மண்ணில் அப்படி உருண்டு புரண்டு எந்திரிக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி நான் மண்ணில புரண்டு எந்திரிச்சேன், இது சரியா அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமா யக்ஃபீக ஹாதா, இந்த அளவுக்கு நீ செய்ய வேண்டியது இல்லப்பா, மண்ணில அடிச்சு முகத்திலையும் இந்த மணிக்கட்டு வரைக்கும் கைகளையும் தடவி கொண்டால் அதுவே உனக்கு போதுமானதுன்னு சொல்றாங்க. இந்த சம்பவத்தை அபு மூசா அப்துல்லா பின் மசூத் எடுத்துக்காட்டி, இப்படி ரசூல் அனுமதி கொடுத்திருக்காங்களே, அப்ப இதையே மறுக்கிறீங்கன்னு கேட்கும் போது அப்பயே அப்துல்லா பின் மசூத் சொல்றாரு, அம்மாருடைய இந்த கூற்றை உமர் ரலியல்லாஹு ஏற்றுக்கொள்ளவில்லை தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ குர்ஆன் வசனத்துக்கு சஹாபி கொடுத்த விளக்கத்தை ஏத்துக்கலாம்னு சொன்னா, இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அப்துல்லா பின் மசூத் கொடுத்த விளக்கத்தை நம்ம ஏத்துக்கலாமா? ஏத்துக்கிட்டா குர்ஆன்ல இருந்து அந்த தயமத்துடைய வசனத்தையே தூக்கிட வேண்டியதான். ஹதீஸ்ல தயமம் தொடர்பாக ஏராளமான விஷயங்கள் நபி அவர்கள் சொல்றாங்கல்ல, அது எல்லாத்தையும் நீக்கிற வேண்டியதுதான். அதே மாதிரி புகாரியில 1916வது செய்தி விளக்கம்னு சொல்றாங்கல்ல, சஹாபாக்கள் நம்மளோட நல்ல புரிஞ்சிருப்பாங்கன்னு. 1916 1916வது செய்தி, நம்மளோட சஹாபாக்கள் நிறைய புரிஞ்சிருப்பாங்கன்னு அவங்களுக்கு இந்த செய்திகள் எல்லாம் நம்ம சொல்லி காட்டணும். பாருங்க, ஏன் நீங்க தவறா நம்புறீங்க, அவங்களும் மனிதர்கள் தான், தவறு வர வாய்ப்பு இருக்குது. அதீ பின் ஹாத்திம் என்ற சஹாபி, குர்ஆன்ல ஒரு வசனம் இறங்குது, ஹத்தா யதபய்யன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி, கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெளிவாகும் வரை நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள். நோன்புடைய நேரத்தை பத்தி எல்லாம் சொல்றான்.
நீங்க சாப்பிடலாம், குடிக்கலாம் நோம்புடைய காலத்துல. எது வரைக்கும்? இரவு வரைக்கும். அந்த வெள்ளை கயிறு தெரிந்து விட்டால், பகல் வந்து விட்டால் நீங்கள் சாப்பிடக்கூடாது, நோம்பு ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு குர்ஆனுடைய வசனம். இந்த வசனம் இறங்கணும்னே இந்த சஹாபி என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு கருப்பு கயிறு எடுத்துக்கிறார், ஒரு வெள்ளை கயிறை எடுத்துக்கிறார், ரெண்டையும் தலைமானி கீழே வச்சுக்கிட்டார், வச்சுக்கிட்டு தூங்குறார். கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு அந்த ரெண்டு கயிறை எடுத்து பார்க்கிறார். கருப்பு கயிறு கருப்பு கயிறாவே இருக்குது, வெள்ளை கயிறு வெள்ளை கயிறாவே இருக்கு. வெள்ளை கயிறு கருப்பாவும் மாறல, கருப்பு கயிறு வெள்ளையாவும் மாறல. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? கருப்பு கயிறு வெள்ளையா மாறுங்கிறா, வெள்ளை கயிறு கருப்பா மாறுங்கிறா. ஒண்ணு ஆகலன்னு திரும்ப படுத்துக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு கயிறை தூக்கி பார்க்கிறார், கயிறு அப்படியே இருக்குது. இப்படியே தொடர்ந்து செய்யறார், கடைசி வரைக்கும் மாறல, கியாமத் நாள் வரைக்கும் மாறாது. கடைசியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி நான் செஞ்சேன், மாறவே இல்லையே அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எடப்பா கருப்பு கயிறுன்னு சொன்னா கருப்பு கயிறு இல்லப்பா, அது இரவு. வெள்ளை கயிறு என்று சொன்னால் அது வெள்ளை கயிறு இல்ல, அது ஃபஜ்ர், பகலு. அதுதான் அல்லாஹ் இலக்கியமா சொல்றான். குர்ஆன்ல இருக்குது, மினல் ஃபஜ்ரி, ஃபஜர் என்ற வெள்ளை கயிறு. ஆனா அந்த சஹாபிக்கு அது என்ன செய்யல, ஞாபகத்துக்கு வரல, மறந்து இருக்கிறாங்க. அப்ப குர்ஆனுடைய விளக்கத்தை அவர்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால், இந்த வசனத்துக்கு அதி பின் ஹாத்திம் இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. எல்லாரும் ஏத்துக்கலாமா? விளக்கம் தான், விளக்கத்தை ஏத்துக்கலாமா? விளக்கத்திலையும் தப்பு வரத்தானே செய்யுது. இந்த மாதிரி அடுத்து இப்னு அப்பாஸ் அவங்கள சொல்லுவாங்க. இப்னு அப்பாஸ் அவங்களுடைய விளக்கத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முஸ்லிம்ல 258வது செய்தி. அதுல ஒரு வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் அவங்ககிட்ட விளக்கம் கேட்கப்படுது. குர்ஆன்ல இருக்கக்கூடிய வசனம், மா கதபல் ஃபுஆது மாரா வலகத் ராஹு நஸ்லத்தன் உக்ரா. அந்நஜ்ம் அத்தியாயத்தில் இந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது. இவர் அவரை கண்டார் அப்படின்னு அந்த வசனம். யார் யாரை கண்டா என்று இப்னு அப்பாஸ் அவங்ககிட்ட கேள்வி கேட்கப்படுது. அவர் அவரை கண்டார் என்று சொன்னால் பார்த்தவர் யாரு, பார்க்கப்பட்டவர் யாரு என்று கேட்கப்படுது. அதுக்கு இப்னு அப்பாஸ் அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்வை தன்னுடைய உள்ளத்தால் பார்த்தார்கள். அல்லாஹ்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க பார்த்தாங்க. பார்த்தவர் யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க. பார்க்கப்பட்டவர் யாரு? அல்லாஹ். எப்படி பார்த்தாங்க? உள்ளத்தால பார்த்தாங்க இப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார். இந்த விளக்கம் குர்ஆனுக்கு ஒத்த விளக்கமா, நபிகளாருடைய போதனைக்கு ஒத்த விளக்கமா என்று கேட்டால் கிடையாது. முஸ்லிம்ல, அதே முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த ஹதீஸ் 259வது செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய இறைவனை பார்த்தார்கள் என்று யாராவது சொன்னால் திட்டமாக அவர் அல்லாஹ்வின் மீது பொய் சொல்லிவிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்க்கவே இல்ல. எப்படி பார்ப்பாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, லா துத்ரிகுல் அப்சார், அவனை பார்வைகள் அடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ ஒரு ஆள் கேள்வி கேட்கிறாரு, உம்முல் மூமினீனே, மூமின்களின் தாயாரே, அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே அவர் அவரை கண்டாருன்னு, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கண்டார் தானே அதுக்கு அர்த்தம். அதுக்கு நீங்க என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்க்கலன்னு சொன்னா அப்ப அவர் அவரை கண்டார் என்றால் அதுக்கு என்ன விளக்கம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த வசனத்தை பத்தி இறைவனோனையுமே முத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஆளு நான் தான் முதல் கேட்டேன். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் அவரை கண்டார் என்று சொன்னால் இன்னமா ஹுவ ஜிப்ரீல், அவர் ஜிப்ரீல் தான். நான் யாரை பார்த்தேன்? ஜிப்ரீல பார்த்தேன், அல்லாஹ்வை பார்க்கல. பார்த்தது நான் தான், பார்க்கப்பட்டது அல்லாஹ் கிடையாது, அது ஜிப்ரீல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப சஹாபாக்களுடைய விளக்கம் சரியாக இருக்கும், அது தப்பே வராது அப்படின்னு சொன்னா, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல்ங்கறாங்க, ஆனா இப்னு அப்பாஸ் அவங்க அல்லாஹ்ங்கறாங்க, பார்த்தது அல்லாஹ்ங்கறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது ஜிப்ரீல்ங்கறாங்க. அப்ப எப்படி விளக்கம் சரியாகுது? இது மாதிரி விஷயங்களை சஹாபாக்களுடைய விளக்கம் வருவாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம சுட்டி காட்டலாம். இன்னும் சில பேர் வேற வழியில வருவாங்க. என்னன்னா, சஹாபாக்களுடைய ஏகோபித்த முடிவு. நாங்க ஒரு சஹாபி சொன்னதெல்லாம் ஏத்துக்கிற மாட்டோம். எல்லா சஹாபாக்களும் ஒன்னு சேர்ந்து ஒரு மசாயில்ல ஒரு சட்டம் சொல்லி இருப்பாங்க, அதைத்தான் ஏத்துக்குருவோம் அப்படிம்பாங்க. இவங்களை பார்த்து நம்ம கேட்க வேண்டியது, இதுக்கு எங்கப்பா ஆதாரம்? எல்லா சஹாபியும் சேர்ந்து ஒரு விஷயத்தை சொன்னா அது மார்க்க அங்கீகாரம் ஆயிரும், அது மார்க்கம் ஆயிரும்
அப்படிங்கிறதுக்கு குர்ஆன்ல எங்க ஆதாரம் இருக்குது, நபிமொழிகள்ல எங்க ஆதாரம் இருக்குது கேட்டா ஆதாரத்தை காட்டவே முடியாது. சரி இது உண்மையா? எல்லா சஹாபியும் சேர்ந்து ஒன்றுபட்டு ஒரு கருத்தை சொல்ல முடியுமா? இதுக்கு போய் இஜ்மா சஹாபா வேற பேரு, சஹாபா கூட ஏகோபித்த முடிவு. இது உண்மையா? அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்குதா? எல்லா சஹாபாக்கள் ஒண்ணு சேர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போதே நிறைய சஹாபாக்கள் வெளியூருக்கு போனாங்க. முஆத் பின் ஜபல் யமன் நாட்டுக்கு போனாரு. பல சஹாபாக்கள் அங்க இங்க என்ன செஞ்சாங்க, வெளிநாட்டுக்கு வெளிப்பகுதிகளுக்கு எல்லாம் போனாங்க. அப்ப இஜ்மா சஹாபாங்கிறது ஒண்ணே கிடையாது. அது ஒரு தவறான வாதம். சரி, எல்லா சஹாபாக்கள் இருந்தாலும் கூட அவங்க முன்னாடி சொல்லப்பட்ட விஷயம் அது சரிதான் நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு தவறை அவர்கள் கண்டும் கூட அதை அவங்க சுட்டிக்காட்டாம இருந்திருக்கிறாங்க. சஹாபாக்குடைய அங்கீகாரத்தை நம்ம ஆதாரம் எடுக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி ஒரு காரியத்தை செய்யறாரு ஒரு ஆளு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்காம இருக்கிறாங்க, அது மார்க்க அங்கீகாரத்தை பெறும். ஒரு சஹாபி காலத்துல ஒரு ஆளு ஒரு சஹாபி ஒரு காரியத்தை செய்யறாரு, மற்ற சஹாபாக்கள் கண்டிக்கலன்னு சொன்னா இவங்க கண்டிக்காம இருந்தனால மார்க்க ஆதாரம் ஆயிருமா? தவறை கூட குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு காரியம் நடக்கும்போது கூட சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, கண்டுக்கிறாம இருந்திருக்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் புகாரியில 1309வது செய்தி 1309. ஒரு ஜனாசாவுல மருவானுங்கிற ஆட்சி தலைவரும் அபூ ஹுரைராவும் போறாங்க. மையத்தை ஒண்ணு தரையில வைக்கவே இல்லை. இந்த மருவானும் அபூ ஹுரைரா அவர்களும் உட்கார்ந்துட்டாங்க மையத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி. அபூ சயீத் அந்த வழியா வர்றாரு. வந்து மருவானுடைய கையை பிடிச்சு, எந்திரி, எதுக்கு உட்கார்ற, எந்திரி, ஜனாசா வைக்கிறதுக்கு முன்னாடி உட்கார கூடாது உங்களுக்கு தெரியாதா? அபூ ஹுரைரா பார்த்து சொல்றாங்க, இந்த இருக்காரு அபூ ஹுரைரா, இவருக்கு தெரியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா வைக்கிறதுக்கு முன்னாடி உட்கார கூடாது தடை பண்ணிருக்காங்கன்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே உன்னை உட்கார வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு அபூ சயீத். மருவான் கேட்கிறாரு அபூ ஹுரைராட்ட, உண்மையா? ஆமா உண்மைதான் அப்படிங்கிறாரு அபூ ஹுரைரா. அப்போ தவறு என்று தெரிந்தும் அதை செஞ்சிருக்காங்களா இல்லையா? சஹாபாக்கள் அங்கீகாரம் வழங்கியிருக்காங்களா இல்லையா? இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இன்னும் மேலதிகமான அவங்க என்னென்ன வாதங்களை வைக்கிறாங்க, அதுக்கு என்ன பதில், எல்லாத்தையும் நம்ம தெரியுதா இருந்தா சகோதரர் பி ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் நபி தோழர்களும் நம்முடைய நிலைப்பாடும் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதி இருக்கிறாங்க. அதுல எல்லா விஷயத்தையும் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை நம்ம படிச்சாலே இந்த பிரச்சனைக்கு தெளிவான ஒரு தீர்வை நாம் கண்டுவிடலாம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் நேரான வழியில் இருந்து மக்களுக்கு சத்தியத்தை போதிக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. அல்லாஹ்